அதே மாதிரி வெங்குஷ்டம் டாக்டர்களுக்கே இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாகி வெங்குஷ்டம் ஆகிட்டா அதையும் நீக்க முடியாது. மருத்துவர்களால் முடியாததை மனிதர் செய்தால் அது அற்புதம். இன்னி லா அஷ்ஃபி அஹதா இன்னமா யஷ்ஃபி அல்லாஹ். நான் யாரையுமே குணப்படுத்தல, நான் யாரையுமே குணப்படுத்தல, நான் யாருக்கு ஷிஃபா கொடுக்கல. அது என்னுடைய ஆற்றலில் உள்ளது இல்லை, என் சக்தி இல்லை, என் முயற்சி இல்லை. இன்னமா யஷ்ஃபி அல்லாஹ். சுகம் கொடுப்பது, ஆரோக்கியம் தருவது அல்லாஹ். இதுக்கு போனால் ஆஸ்பத்திரி வாசலில் எழுதி போட்டிருந்தார், நான் சாய் பக்தி, நான் அல்ல அவன் அப்படின்னு எழுதி போட்டிருந்தார். அது இந்த வாசகம் தான். இன்னில அஷ்பி அஹத இன்னமா யஷ்பி அல்லாஹ் வைதா மரிதுத்து பகுவ யஷ்பின். எனக்கு நோய் வந்தால் அவன் சுகப்படுத்துவான். இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கு. எனக்கு நோயை அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தான் தந்தான், ஆனால் அதை சொல்லக்கூடாது, அது ஒழுக்க குறைவு. சூல் அதப் அல்லாஹ் தாங்க தந்தான், நோயை தந்தாங்கிறதுக்கு அல்லாஹ்வை சேர்க்கக்கூடாது. எனக்கு நோய் வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு நோயை எப்படி சொல்லிட்டு ஷிஃபா யார் தந்தா, ஆரோக்கியத்தை யார் தந்தா, அல்லாஹ் தந்தான்னு சொல்லு. அல்லாஹ் கரண்டை போக்குனா, அல்லாஹ் கரண்டு தந்துட்டான்னு சொல்லக்கூடாது. கரண்டு போயிடுச்சு, அல்லாஹ் வெளிச்சத்தை தந்துட்டான். நல்ல விஷயத்தை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கணும். நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருந்தாலும் நம்ம சொல்றது எதிக்கல் ஹைர், நலவடங்களும் உன் கைவசம் தான் இருக்கிறதுன்னு சொல்லணுமே தவிர எதிக்கல் ஹைர் ஒ ஷர்ரு எல்லாமே உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது.